எவ்ரிவன், வெல்கம் டு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம திருத்தணி போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையிலே இருந்துச்சு, அம்மா இட்லி சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மார்னிங் 4:30க்கெலாம் சாமி கும்பிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே யாருமே இல்லை. அந்த இருட்டில் நாங்கள் 5 பேர் மட்டும் தான் தனியாக நடந்து போயிட்டு இருந்தோம். ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டிலேருந்து கிண்டிக்கு போயிட்டு, கிண்டிலேருந்து பார்க் போயிட்டு, அங்கேருந்து திருத்தணிக்கு ட்ரெயினில் தான் போக போகிறோம். நம்ம லோக்கல் ட்ரெயினில் பார்க்கில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி போனால் நமக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். எங்கள் ஏரியா தான் காலியாக இருந்துச்சு. ஆனால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எப்பயும் போல் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நாங்கள் 6:20க்கெலாம் ட்ரெயின் ஏறிட்டோம். 6:30க்கெலாம் ஷார்ப்பாக ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நாங்கள் ஏறுறப்ப காலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் கூட்டமாகிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறதே ரொம்ப ரேரு. நான் வேலைக்கு போயிடுவேன், அப்பா கடையில் இருப்பாங்க, அவங்க 2 பேர் காலேஜ் போயிடுவாங்க. நான் இருந்தால் அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா இருந்தால் நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி யாருனா ஒருத்தர் மிஸ் ஆகும். இந்த மாதிரி ஒன்றா போகிறப்ப எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். கொஞ்சம் நேரம் தான் உட்காந்து பேசணும். அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆப்போசிட்டில் ட்ரெயின் வருதுன்றதுனால நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கேப்பில் எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டோம். மார்னிங் நாங்கள் எப்போவுமே 1 டே ட்ரிப் போகிறதா இருந்தால் அம்மா இட்லியும் கார சட்னியும் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க பேக் பண்ணி. லஞ்சுமே சேர்த்து புளி சாதம் கலரி கொண்டு வந்துடுவாங்க. பட் இன்றைக்கி 4:30 மணிக்கெலாம் கிளம்புனதுனால வெறும் டிஃபன் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இட்லி கார சட்னி சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ட்ராவலிங் எப்போ ஹோட்டலில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலேருந்து செஞ்சு ஒரு மரத்துக்கடியில் சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். அப்பாவும் தம்பியும் சாப்பிட்டாங்க. எங்கள் 2 பேருக்கும் அம்மா ஊட்டி விட்டாங்க. அம்மா கையால் சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ட்ரெயினும் கரெக்டாக எடுத்துட்டாங்க. புட்லூர் வரைக்கும் கிளைமேட் வந்து வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு. புட்லூருக்கு அப்புறம் ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆகி வேறு லெவலில் இருந்தது கிளைமேட்டு. விண்டோ சீட்டு, கிளைமேட்டு, மெலோடி சாங்கு செம்மையாக இருந்தது இந்த ஜேர்னியே. நார்மலாக ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாதிரி கிளைமேட் இருக்கிறது புதுசாக தான் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்குமே அப்போ தான் இருந்தது. எனக்கு எப்போவுமே ட்ரெயின் ஜேர்னி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் ஸ்நாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். 8:45க்கெலாம் நாங்கள் திருத்தணி ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி முகூர்த்த நாள் போல், அது எங்களுக்கு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷன்லேயே கூட்டம் ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம். ஸ்டெப்ஸ் கூட ஏறி இறங்க முடியலை. வெளில பஸ்ஸு ஆட்டோ எதுவுமே கிடைக்கல. எல்லாமே கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போய் ஆட்டோ ஏறணும். அதுவுமே ப்ரைஸ் அதிகம். முன்னாடியே இறக்கி விட்டாங்க. கோவில்கிட்ட கூட இறக்கி விடல. திருத்தணிக்கு நம்ம ட்ரெயின் பஸ்ஸில் எதில் வேணால் வரலாம். ஆனால் ட்ரெயின் ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். கோவிலுக்கு நம்ம படிக்கட்லேயும் போகலாம், இல்லை வெஹிக்கல்லையும் போகலாம். பார்க்கிங் வசதி எல்லாமே மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ரீ டேஸில் வந்தால் தான் இருக்குது. இந்த மாதிரி முகூர்த்த நாள்லாம் வந்தீங்கன்னா மேலே இடமே கிடையாது. திருத்தணி கோவிலில் நமக்கு மொத்தம் 365 படி, 365 நாளாக குடிக்கிற மாதிரி இங்கே 365 படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பாருங்க கோவில் அங்கே இருக்குது. இங்கேயே எங்களை இறக்கி விட்டாங்க. நீங்கள் யாருன்னா போகிறதா இருந்தால் கோவிலுக்கு முகூர்த்த நாளாக செக் பண்ணிவிட்டு போங்க. முகூர்த்த நாளில் மட்டும் போகாதீங்க. இங்கேருந்து நாங்கள் கோவிலுக்கு நடந்து தான் போனோம். படிக்க தேடி போயிட்டா ஆட்டோ காசாச்சும் மிச்சமாக இருக்கும் தான் நினச்சோம். இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நாங்களும் எதிர்பார்க்கல. அங்கே எவ்வளோ மேரேஜ், திருத்தணி கோவிலில் இவ்வளோ மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். சரி, இங்கே தான் கூட்டமாக இருக்குது, சாமியை பார்க்கவாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தா சாமியை பார்க்கவும் கூட்டம் நிறைய தான் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது, ஆனால் கூட்டமாக தான் இருந்தது. கோவில் உள்ள வரைக்கும் மேரேஜ் நடந்துட்டு இருந்துச்சு. உள்ள வரைக்கும் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. மேலே ஃபுல்லாக அறுபடை கோவிலோட ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சஷ்டி, வேல் மரம் அதெல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம். எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போகிறப்ப நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாது, கடவுளை மட்டும்தான் நினைக்கணும். முருகரை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. உற்சவரையும் கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வேலுமர புக் வந்து வாங்கிட்டு வந்தோம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. அதை எல்லாருக்குமே கொடுத்தோம். அது வாங்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா கோவிலில் இந்த மாதிரி ஒன்று கிடைக்குது அப்படின்றப்ப அது முருகர் அருள் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுத்து எல்லாருமே அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வேல்மலை படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். நம்மளால ஒரு 4 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னும் ஹாப்பியாக இருந்தது. நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திருத்தணி கோவிலோட ஹிஸ்ட்ரி. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். முருகருடைய 6 படை வீட்டில் 5ஆம் படை வீடு தான் திருத்தணி. திருச்செந்தூரில் சூரனை வதம் செஞ்சுட்டு அவரோட கோவத்தை தணிக்கிறதுக்காக வந்த இடம் தான் திருத்தணி. திருத்தணி முருகர் கோவிலில் நமக்கு முருகர் கையில் வேல் இருக்காது. வெறும் அலங்காரம் செய்கிறப்ப மட்டும்தான் வேல் விற்பாங்க. அதே மாதிரி மகா கந்த சஷ்டி அப்போ நடக்கிற சூரசம்ஹாரம் இங்கே திருத்தணியில் மட்டும் நடக்காது. அவரோட கோவத்தை தணிக்கிறதுக்காக இங்கே பல விதமான பூக்களாத முருகருக்கு புஷ்பாஞ்சலி நடக்கும். நாங்கள் அப்படியே கோவிலை சுற்றிட்டு கோவிலில் புளிசாதமும் வடையும் கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வந்த மாதிரி கொஞ்சம் நடந்து போய் அதுக்கப்புறம் ஆட்டோ ஏறிட்டோம். முருகர் நல்லா தரிசனம் பண்ண ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். வரும்போது சென்ட்ரல்லே ட்ரெயின் ஏறுறதுனால காலியாக இருக்கும், உட்காந்துட்டே வரலாம். ஆனால் போகும்போது அப்படி கிடையாது. இந்த ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயினில் ஏறினோம். அதில் நம்ம மட்டும் ஏற மாட்டோம், நம்மளுமே நிறைய பேர் ஏறுவாங்க. ட்ரெயின் வரும்போதே கூட்டமாக தான் வரும். திருத்திலேருந்து சென்ட்ரலுக்கு நின்றுக்கிட்டே தான் வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.